ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிமார்ட் போன ஷாப்பிங் vlogகும், நான் என்னென்ன லிஸ்ட் எடுத்தேன், என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று நம்ம ஜாப் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிஸ்ட்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா டிமார்ட் போனோடனே நம்ம எல்லா பொருளும் அள்ளி அள்ளி போட்டுருவோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பொருள் வாங்கினோமோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எது தேவைப்படுதோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைன்னா பட்ஜெட்டுக்குள்ள லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி மார்னிங்கே டிமார்ட் போலான்னு எங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க காலையில இருந்து எப்ப போலான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஒரு சில பொருள்லாம் வாங்கவே மறந்துட்டேன். அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஜாப் பத்தி டீட்டெயில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன ஜாபுக்கு போறேன்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி தான். அதை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவங்க சென்ட் பண்ணுறதும் இருக்கும் கிளைண்ட்டுக்கு. பட் டீட்டெயிலாக சொல்ல முடியாத இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரியாகவும் இருக்கிறதுனால சரி ஓகே, இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டா வெறுப்பா பண்ணல, எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம டைப்பிங் கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒர்க் பண்ணால். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எம்எஸ்சியில் பண்ணு, அப்போ தான் நல்ல ஹைப் இருக்கும், க்ரோத் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன கம்பெனியில் பண்ணால் என்ன, ஃபஸ்ட்டு கேட்குறது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் நிறைய கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்குற ஒரே வேர்டு இதுதான். பட் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் ஆகும் போது எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கேட்கல. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கேன் மட்டும் தான் கேட்டாங்க. எனக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அதை மட்டும் பார்த்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஜாப் இன்டர்வியூக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஜாபும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த vlog நான் எப்போ எடுத்தேன்னா, நான் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த vlog தான். இப்போ ஜாபுக்கு போயிருந்தனால இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த vlogல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ ஜாப் தேடிட்டு இருக்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைப் இருந்தால் நீங்கள் கரெக்டாக எம்என்சி கம்பெனிலையோ உங்களுக்கு பெரிய கம்பெனிலையோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது ஏதாச்சும் தப்பு இருந்துச்சா மறக்காம உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். டிமார்ட் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ராபிடோ ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் புக் பண்ணேன், இந்த தப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி வர புக் பண்ணேன். ஏன்னா புக் பண்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எனக்கு யாரும் இதுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. நானே படிச்சு புக் பண்ணிட்டேன். அட்ரஸ் கூட எனக்கு சரியா தெரியாதனால கூகுள்ல கரெக்டா அந்த லொகேஷன் வச்சுட்டு அந்த அட்ரஸ் காப்பி பண்ணி அப்புறம் தான் பேஸ்ட் பண்ணேன். கரெக்டா எங்க வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு டிமார்ட். நான் கொஞ்சம் தூரம் தான் நினைச்சேன், பட் கொஞ்சம் கிட்ட தான் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock மேல கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்பத்துல இருந்து கூட்டம் செம்மையா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஈவினிங் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா இன்னும் செம கூட்டமா தான் வந்திருக்கும். எனக்கு தேவையான பொருள் எல்லாமே லிஸ்ட் படி எல்லாம் கரெக்டா எடுத்து போயிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் கூட நான் எடுத்து போடல. அதுக்கப்புறம் பட்ஜெட் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 3வது மாடி ஏறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. எப்படியும் மேலே ஏறி வந்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாசல் பெருக்கிட்டேன். நாங்கள் போன ஒரு 1 ஹவர்லேயே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் கூட கோலம் போடலை, பெருக்கி மட்டும் சும்மா விட்டுட்டேன். அதனால சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன். 3rd ஃப்ளோரில் இருக்கும். லிஃப்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு ஹெவி பொருள் தூக்கிட்டு வரும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவத்துக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் ஊரில் இருக்கும் போது கோலமாவிலே போட்டு பழகினால இப்போ புள்ளி வைக்கிறது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன கோடாக போட்டு அதுக்கப்புறம் தான் புள்ளி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் டிமார்ட்ல ஆஃபர் பிரைஸ்ல 1 லிட்டர் விளக்கேத்துற எண்ணெய் வாங்கியிருந்தேன். எப்பவுமே இங்க கோகோனட் ஆயில் எங்க ஊர்ல இருக்கும்போது கூட கோகோனட் ஆயில் வச்சுதான் நாங்க விளக்கேத்திட்டு இருப்போம். இங்க தேங்காய் எண்ணெய் விலையே ஜாஸ்தியா இருக்கறனால இந்த எண்ணெயே வாங்கிட்டோம். பட் இதோடைய ஆஃபர் என்னன்னா 210க்கு இருந்தது, 120க்கே வாங்கிட்டோம் ஆஃபர் பிரைஸ்ல. அதனால வாங்கிட்டு புது பொருளை வச்சு ஃபர்ஸ்ட் விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா கிராசரி ஐட்டம்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஜாப் டீடைல் எல்லாம் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன்.
இன்னும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஏதோ ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம, நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அது குரோத் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வந்து அத குதிக்கணும். சப்போஸ் உங்க வீட நீங்க தான் வந்து லீட் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுடைய குரோத் என்னவோ அதுக்கேத்த மாரி தான். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் டிசிஎஸ், இம்போஸ் அந்த மாதிரிலாம் கம்பெனி இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பெனி ஏர்ன் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் குரோத்துக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா வந்து ஜாப் வந்து கண்டிப்பா பெர்மனன்ட் ஆகும். பட் நீங்க வந்து இன்னொருத்தரும் நம்ம வீட்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் கூட நீங்க பண்ணலாம். பட் எங்க வீட வந்து இப்போ ஒருத்தர் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சப்போர்ட்டிவா ஏதோ சின்ன வேலைக்கு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நம்மள செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எது பண்றதா இருந்தாலும் டிகிரி முடிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சே பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கோங்க. எந்த அவசரமும் வேண்டாம். ஏன் அவசரம் இல்லைன்னு சொல்றேன்னா, இப்ப நான் போய் கம்பெனில போய் ஜாயின் ஆயிட்டேன். எனக்கு இன்னொரு பெரிய கம்பெனில ஒரு ஆஃபர் வருது. நான் அந்த கம்பெனிக்கு இப்ப இந்த கம்பெனி நான் வந்து குயிட் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு போறேன்னா, பட் அவங்க வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னு யோசிக்கணும். இவங்க வந்துட்டு 1 மந்த் கூட பார்க்கல, சேலரி உடனே நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பேட் நேம் அது வந்து கிரியேட் ஆகும். அதனால சர்டிஃபிகேட்ல பெரிய மார்க்காகவே அது உண்டாகும். அதனால வந்து பார்த்து ஜாக்கிரதையா வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து நாக்ரில வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். எனக்கு நாக்ரில கிடைச்ச வேலை தான் இது. கண்டிப்பா நாக்ரில வந்து நீங்க 100% வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் வந்து கால் பண்ணுவாங்க. இந்த ஐடியா வந்து சொன்னது என்னோட சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் நெறைய யூடியூப் சேனல்ல சொன்னது நாக்ரி, லிங்க்டின். ஆனா மெயின் திங்க் வந்து நாக்ரி தான். அதனால வந்து கண்டிப்பா நாக்ரில வந்து நீங்க ஜாப் தேடுற பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்க ப்ரொஃபைலும், ரெஸ்யூமும் கரெக்ட்டா இருந்தா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நாக்ரிலேருந்து கால் வரும் ஹெச்ஆர் கிட்ட இருந்து. ஓகே, ஃபைனலி ஜாப் டீட்டெயில் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா, இந்த மாரி இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம் பேக் டு கிராசரி திங்ஸ். கிராசரி திங்ஸ்னாலே மெயினா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்குறது சாம்பார் பருப்பு தான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பருப்புக்கே நம்ம தேடி போகும். ஏன்னா வந்து வாரத்துல ஒரு 2 டைம்ஸ் தான் சாம்பார் தான் இருக்கும் வீட்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு எடுத்து காலியான டப்பால கொட்டுறது. நான் கொண்டு வந்ததுல நல்லா மூக்கடலை, அப்புறம் பச்சை பயிறு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வேணா 5 லிட்டர் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா டப்பால ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் கடுகு, மஞ்சள் தூள், சீரகம், மிளகு அதெல்லாம் வந்து கொட்டி வச்சிருந்தாங்க பாட்டி. அது ஓப்பன் பண்றது தனி சந்தோஷம். ஏன்னா புது பொருள் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்றதுனா கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும். அதனால எல்லா திங்ஸும் வந்து அடுக்கி வச்சுட்டேன். பட் மிச்சம் இருக்க திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் நான் பாக்ஸ் வாங்கல. எல்லாமே செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற பாக்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கிராம்ஸ் தான் இருக்கும். இன்னும் வந்து 1 கேஜிக்கு இன்னும் வாங்கல. ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். கடையிலயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா வந்து வாங்கிடுவேன். வாங்குனா கண்டிப்பா வந்து ரிவ்யூ ஷேர் பண்றேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் டிஃபன் செய்ய ப்ராசஸே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றதால, டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, எங்க பாட்டி ஒரு பக்கம் "நீ போய் டிஃபன் செய், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னுவாங்க." பட் நம்ம கையில எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்றது தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கும். அதனால எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்றேன். எந்த ஒரு அவசரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட் டின்னர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பூரியும் கொஞ்சம் வந்து குருமா பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் எங்க வீட்ல இருக்கவங்க கேட்குறாங்க, மசாலா பண்ணு, குருமா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து குருமானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பூரிக்கு நல்லா ஊற வச்ச குருமா வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும். அப்படியே ஈவினிங் போல வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே வந்து கொஞ்சம் காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றதால நாங்க மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கப்ப பிளாஸ்டிக்ல இந்திக்காரங்கள கொண்டு வராங்களா அதெல்லாம் வாங்க பார்த்துருந்தோம். நாங்க ஆல்ரெடி ஊர்ல இருக்கும்போது இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதே வாங்கலாம் நல்லா தான் இருக்கும்னு சொன்னதுக்கு வேணாம்னாங்க. பட் நல்லா இருந்தது. இந்த லாண்ட்ரி பாக்ஸ் வந்து ₹100, எல்லாம் பிளாஸ்டிக் வந்து ₹100. தாராளமா வந்து வாங்கலாம். எனக்கு பிடிச்சதே வந்து அந்த லாண்ட்ரி பாக்ஸ் தான். எனக்கு கிடைச்ச ஃபேவரட்டான கலரே கிரீன் கலர் தான். இந்த விளாக ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.